இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குளோபல் சக்தியோடாக நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிலிஜன். இன்று 12ஆம் மாதம் 2015 ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் யாழ் மாவட்டத்திற்கான மற்றொரு அமர்வு இன்று ஆரம்பம். மீனவர் பிரச்சினை தொடர்பில் வடமாகாண முதலமைச்சருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் கலந்துரையாடல். கனகராயன் குளத்தில் யானை மோதி சேதமடைந்த ரயிலுக்கு பதிலாக யாழிற்கு வேறொரு ரயில் சேவை. அனாமதே அச்சுறுத்தல் கடிதம் காரணமாக அமெரிக்க முஸ்லிம் நிர்வாகம் இடமாற்றம். தொடர்ந்து அவதானம் விரிவான செய்திகள் வசம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் யாழ் மாவட்டத்திற்கான மற்றொரு அமர்வு இன்று ஆரம்பமாக உள்ளது. சாட்சி விசாரணை அமர்வுகள் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் குறிப்பிட்டுள்ளார். காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை இதுவரை தெரிவிக்க முடியாதவர்கள் தமது முறைப்பாடுகளை இதன்போது முன்வைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள இன்றைய அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்காக நல்லூர் பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 235 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை ஆணைக்குழுவின் அமர்வு இடம்பெறவுள்ளது. நல்லூர், யாழ்ப்பாணம், கரவெட்டி, மருதங்கேணி, வடமராட்சி, சண்டிலிப்பாய், சங்கானை, உடுவில், தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆணைக்குழு அமர்வுகள் இடம்பெறவுள்ளதுடன் இதன்போது புதிதாக முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காணாமற் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்திற்கான தனது 14வது கட்ட அமர்வை ஆணைக்குழு நாளை நடத்தவுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பிலான 11,249 முறைப்பாடுகளும் பாதுகாப்பு தரப்பில் காணாமல் போனோர் தொடர்பில் சுமார் 5000 முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன. இதுவரை நடத்தப்பட்ட 13 சாட்சி விசாரணை அமர்வுகளிலும் சுமார் 3200க்கும் அதிகமானோரிடம் ஜனாதிபதி ஆணைக்குழு சாட்சியங்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வடமாகாண முதலமைச்சருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு யாழ் கோயில் வீதியில் அமைந்துள்ள வடமாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், இந்திய உயர்ஸ்தானிகர் YK சின்ஹா மற்றும் இந்திய துணை தூதுவர் A நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சந்திப்பின் பின்னர் வடமாகாண முதலமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். முக்கியமாக நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தது இந்திய இழுவை படகுகள் சம்பந்தமான விடயம். எங்களுடைய கருத்திலே ஏற்பட்ட ஒரு ஒருமைத்துவம் என்னவென்றால், அரசியல் ரீதியாக இதனை பார்க்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இரு நாட்டு மீனவர்களையும் பேச வைத்தால் இது சம்பந்தமான ஒரு தீர்வை காண முடியும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். நான் சொன்னேன் 2010 அப்பேற்பட்ட ஒரு தீர்வு இருந்தது. ஆனால் அது கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது நடைமுறைக்கு வரவில்லை அல்லது அது கைவிடப்பட்டிருந்தது. அந்த பிரச்சனை இருப்பதாகவும், ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டும் என்றும் இருதரப்பாரினுடைய மீனவர்கள் தலைவர்களை, இந்த சமாஜங்களினுடைய தலைவர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களுக்குள் பேசிக்கொண்டால் அவர்களால் தற்காலிகமாக ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்ற அந்த கருத்தை முன்வைத்தார். இத்தனை நாட்கள் இங்கு வந்து மீன்பிடிக்க முடியும், அதற்கு பிறகு சில நாட்கள் அவர்கள் விட்டுக் கொடுத்தால் இலங்கை மீனவர்கள் அங்கு மீன்பிடிக்க முடியும் என்ற அந்த ஒரு அடிப்படையிலே இதை செய்ய முடியும் என்று திரும்பவும் மீனவர்களிடையே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினால் நல்லது என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் ரயிலில் மோதுண்டு யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடுகதி ரயிலில் நேற்று மாலை 6:15 அளவில் யானை மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் ரயிலுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் மாங்குளம் வரை ரயில் சேவை நேற்று மட்டுப்படுத்தப்பட்டதாக அனுராதபுரம் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. ஆயினும் பயணிகளை பஸ்கள் மூலம் தங்களின் பயண முடிவிடங்களை நோக்கி அனுப்பி வைக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது.
இதனையடுத்து சேதமடைந்த ரயில் திருத்தப் பணிகளுக்காக மீண்டும் கொழும்பிற்கு திரும்பியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக இன்றிலிருந்து வேறொரு ரயிலை போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றை பொதியிட்டு விற்பனை செய்கையில் அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அண்மையில் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட 6 உணவுப் பொருட்களுக்கு இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என அதிகார சபையின் தலைவர் ஹசித திலகரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் 6 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான பொதியிடல் செலவாக அதிகபட்சம் ₹5 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை இன்று பிரசுரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரண் செயற்திட்டம் இன்று அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் தில்ஷான் தாலிப். பல்வேறு நாடுகளுக்கு பெண்களின் அரசியல் தலைமைத்துவத்தினூடாக உலகிற்கு முன்னுதாரணமாக விளங்கிய இலங்கை தாய்த்தர நாட்டில் இன்று ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்த வேண்டிய நிலையை பெற்றுகின்றது. இலங்கை சமூகத்திலே ஆண் பெண் வேறுபாடு காரணமாக சமூகத்திலேயே பெற்றுக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை தவிர்த்து அவர்களுடைய உயரிய பங்களிப்பை நமது நாட்டின் அபிவிருத்திக்கு பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் கைகோர்த்து முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டம் இன்று ஒரு கட்டமாக அனுராதபுரம் நகரிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். உங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நகரில் எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்று அனுராதபுரம் புது நூலக வளாகத்திலே எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் நாங்கள் அனுராதபுரம் நகரின் ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று பெண்களின் பாதுகாப்பின் தேவைப்பாடும் அதே போன்று அவர்களை வலுவூட்டுவதற்கான செயற்திட்டங்கள் குறித்தும் அது மாத்திரமன்றி அவர்களுடைய சமத்துவம் ஏன் அவசியம் என்பது குறித்தும் நாங்கள் மக்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு அது தொடர்பில் விழிப்புணர்வு கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று மக்களுடைய பரிந்துரைகள், அதாவது சமூகத்தில் பெண்களுக்கான இடத்தை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பான மக்களின் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப் போகின்ற பரிந்துரைகளையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். செய்திகளுக்காக ராசதானிகளை கொண்ட அனுராதபுரம் நகரிலிருந்து தில்ஷான் தான். கடந்த சில நாட்களாக நாட்டில் பெய்து வரும் அதிக மழையுடனான வானிலை இந்த மாதம் முழுவதும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. எல்னினோ நிலைமை காரணமாக அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சி ஏற்படும் என முன்னர் எதிர்வு கூறப்பட்டிருந்ததாக திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ்ஆர் ஜெயசேகர குறிப்பிட்டார். இந்த மாத நடுப்பகுதியிலிருந்து மழை வீழ்ச்சி படிப்படியாக குறைவடைகின்ற போதிலும் மாத இறுதி வரை மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆயினும் எல்னினோ நிலைமையின் கீழ் கிழக்கிலிருந்து நாட்டிற்குள் ஊடுருவும் காற்றின் பிரவாகமே அதிகம் மழை பெய்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். குறிப்பாக வங்களா விரிகுடா ஊடாக பெருமளவு ஈரப்பதன் காற்றின் மூலம் காவி கொண்டு வரப்படுவதால் கிழக்கு, வடமத்திய, வடக்கு, ஊவா மாகாணங்களுக்கு அதிக மழை வீழ்ச்சி கிட்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சில வேளைகளில் தென்கிழக்கு திசையில் காற்று வீசும்போது ஹம்பாந்தோட்டை பிரதேசத்திற்கும் அதிக மழை வீழ்ச்சி ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ்ஆர் ஜெயசேகரம் மேலும் குறிப்பிட்டார். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.